திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு எதிரில் உள்ள அந்த மலைப்பகுதியில் பாறைகள் உருண்டு விழுந்து சரிவு ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து அங்கு வல்லுநர்கள் குழு ஆய்வு செய்து வந்தது. அந்த குழு தற்போது தன்னுடைய ஆய்வை நிறைவு செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சதீஷ், இப்போ ஆய்வு நிறைவு பெற்றிருக்கிறது, என்ன தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது? மீண்டும் ஆய்வு நடத்த தேவை இருக்கா? கடமை காயத்ரி, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறமுள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது டிசம்பர் 30 மற்றும் 1ஆம் தேதி பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அவர்கள் டிசம்பர் 13ஆம் தேதி மகா தீபத்தன்று கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் நீதிமன்ற உத்தரவுப்படி 2500 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த ஆண்டு நிலச்சரிவில் மலையேறக்கூடிய பிரதான சாலையான அந்த மலையேறும் பாதையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் அபாயகரமான நிலையில் உருண்டு உள்ளதால இந்த முறை மலையேற்ற பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா, பக்தர்கள் தரிசனம் செய்வது ஏதுவாக இருக்குமா என்றெல்லாம் குறித்து பல்வேறு ஐயங்கள் இருந்தது. இதற்காக தமிழக அரசு சார்பில் அண்ணா பல்கலைக்கழக இயக்கவியல் மற்றும் அடித்தள பொறியியல் முதன்மை பேராசிரியர் டாக்டர் பிரேமலதா தலைமையிலான விழுப்புரம் பொறியியல் வல்லுநர் மண்டல இயக்குநர் ஆறுமுக நயினார், மத்திய அரசின் மூத்த புவியியல் ஜெயபால் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட குழுவினர் தற்போது இன்று காலை 7 மணி அளவில் மலை மீது 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது ஏறி அங்கு பாறைகளுடைய தரங்கள் மற்றும் மண்ணுடைய தரம் உள்ளிட்டவைகள், அதே போல மரங்கள் மற்றும் பக்தர்கள் செல்ல ஏதுவாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றெல்லாம் குறித்து பல்வேறு ஆய்வுகளை விரிவாக செய்து தற்போது அந்த ஆய்வினை முடித்துக் கொண்டு மலை அடிவாரத்திற்கு கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலை ஏறக்கூடிய பிரதான சாலையான மலைப்பால் தீர்த்தம் பாதை வழியாக மலைகள் ஏறக்கூடிய அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் புதைக்குழிகளும் பாறைகளும் உருண்டு, ராட்சச பாறைகள் உருண்டு பக்தர்கள் செல்ல முடியாத நிலையில்தான் அந்த காட்சிகள் இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது ஒரு இடங்களில் பார்க்கும்போது 80 அடி ஆழம் அளவிற்கு மிகப்பெரிய அந்த அரைமலை என்ற கூடியது புதைக்குழியாக உள்ளது. ஆகவே இந்த ஆய்வை முடித்து தற்போது இந்த வல்லுநர் குழுவினர்கள் நாளை சென்னையில் தமிழக அரசிடம் பக்தர்கள் மலை ஏற அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு தமிழக அரசானது 13ஆம் தேதி காலை பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதிக்க முடியுமா இல்லையா என்பது குறித்து விரிவான அறிக்கையை நாளை சென்னையில் வெளியிட இருக்கிறது என்று குழுவினர் தகவல் தெரிவித்துள்ளார். காயத்ரி, நன்றி சதீஷ், விவரங்களை வழங்கியமைக்காக. புதிதாக கட்சி தொடங்குபவர்களை பார்த்து திமுகவினர் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டிற்கும் இடையே போட்டி நிலவுவதாக கூறினார். அது காலப்போக்கில் சரியா போய் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நல்ல பண்ணான்னு தெரியுமா, லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்போ போட்டி நடந்துருக்குது. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதுதான் நீட் எடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க. எப்படின்னா எவனா பிடிச்சி மஞ்சா குடிக்கணும்னு நினைக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் அது வேவாது. திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக விஜய் சொன்னது உண்மை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன்னராட்சி குறித்த கருத்தையும் வெளிப்படுத்தினார். அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம், கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர், இன்னைக்கு பேரே முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசிலும் முக்கிய அமைச்சர் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான், அவங்க அதிகார மையம் தான் நடக்குது. ஆனால் சகோதரரை பொறுத்தளவுக்கு, திருமாவளவனை பொறுத்தளவுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார். அவரை யாருமே ஒரு நெருக்கடி கொடுக்க முடியாது. இருந்த போதிலும் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் அடக்கி வாசிக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா நம்முடைய விஜய் சொன்னதில் எந்த மாட்டு கருத்து எதுவும் இல்லை. ரெண்டாவது, இந்த 200 தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் வேடிக்கை இல்லையா?